ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். திறந்த வாசல் வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த இடத்துல பாருங்க, 2 வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தைன்னா பாருங்க, அவர் நாமத்தை மறுதலியாமல் நம்ம இருந்தோமா. 2வது ஒரு வார்த்தை பாருங்க, அவருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறோமா. 2 பேருக்கு தான் இந்த திறந்த வாசல். அப்போ வாழ்க்கையில நம்ம எந்த பிரச்சனையை கடந்து வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில எத்தனை இடத்துல நம்ம தாண்டி நம்மளுடைய அனுபவத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வழிகளெல்லாம் பார்க்கும்போது பாருங்க, எப்படி இருந்து சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்ந்து ஒன் பை ஒன்னா எத்தனை பிரச்சனையை கடந்து வந்திருப்போம். ஆனா இந்த வேத வசனம் பாருங்க, நமக்கு வாசல்கள் திறக்கலன்னு சொல்லல. இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட முடியாது. அப்போ ஒருத்தரும் உங்களுக்கு எதிராக பூட்ட முடியாது உங்க ஆசீர்வாதத்தை. ஆனா எப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம்? எப்பயுமே பாருங்க, முன்னாடி இருக்கிற பகுதியை நம்ம கரெக்டா வாட்சி பார்க்கணும். அப்பொழுதுதான் பாருங்க நமக்கு அந்த அர்த்தமே நமக்கு தெரியும். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது முழுவதுமாக வாசிச்சாதாங்க, ஒரு லெட்டர் கடிதத்தை எப்படி வாசிக்கிறோமோ அப்படிதான். ஒரு கடிதம் முழுவதும் வாசிச்சு பார்த்தாதான் நம்ம சித்தப்பா என்ன லெட்டர் போட்டிருக்காருன்றதே நமக்கு தெரியும். அப்படிதான் நம் தேவனாகிய தகப்பன் அப்பா, நம்மை உண்டாக்கின தேவன் நமக்காக என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்றதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்ம வாசல் பாருங்க திறந்திருக்கா மூடியிருக்கான்னு தெரியாமையே நம்ம வாழ்க்கையில புலம்பிட்டு இருக்கோம். இங்க பார்க்கும் பொழுது பாருங்க, கொஞ்சம் பலன் இருந்தும் உங்க வாழ்க்கையில எனக்கு பலனே இல்லை, சோர்ந்து போயிட்டேன், நான் ரொம்ப அழுது களைச்சி போயிட்டேன், ஆனா எனக்கு கொஞ்சோண்டு தான் பலன் இருக்கு, எனக்கு பலனே இல்லை, இனிமே நான் வேலை செஞ்சு எப்படி பொழைக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆனா இங்க கடவுள் சொல்றது பாருங்க, வேலைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் வேலை செஞ்சு பொழைக்கணும் தான் கடவுளுடைய பாருங்க அவருடைய சிஸ்டம். ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது இந்த வேத வசனம் பாருங்க, என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். என் நாமத்தை மறுதலிக்காம இருந்தியா? இயேசு என்ற நாமத்தை நீ ஏத்துக்கிட்டியா? என் வசனத்தை கை கொண்டியா? நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், நீ இந்த தவறு செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இந்த வழியில போகணும்னு சொல்லி நான் சொன்ன வசனத்தை நீ கை கொண்டிருக்கியா? அப்போதான் நான் இந்த திறந்த வாசலை வச்சிருக்க முடியும்னு சொல்லிதான் வேத வசனத்துல பாக்குறோம். கை கொண்ட படியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது. நம்ம தான் நினைக்கிறோம், சாத்தான் வந்து பூட்டிட்டான், மனுஷன் வந்து பூட்டிட்டான், இன்னைக்கு வந்து எனக்கு எவ்வளோ நல்லா இருந்திருப்பாங்க, இன்னைக்கு எதிராக என்னுடைய கடைக்கு எதிரில் ஒருத்தன் வந்து கடையை திறந்துட்டான், அதனாலதான் இன்னைக்கு என் ஆசீர்வாதமே போயிடுச்சு, இன்னைக்கு நான் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, ரொம்ப வருஷமா இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எதிராக அதே கடையை எடுத்துட்டு வந்து போட்டுட்டான், அதனாலதான் என் ஆசீர்வாதம் பூட்டுச்சுன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா இங்க தேவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது. உங்க எதிரில 10 பேர் கடை திறக்கட்டும், உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற வேலையை 10 பேர் செய்யட்டும், ஆனா கடவுள் உங்களை ஸ்பெஷலா வச்சிருக்காரு. அந்த ஸ்பெஷல்ன்ற காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வாசிச்சு பார்த்தா தெரியுது, அவருடைய நாமத்தை கை கொள்ளணும். 2வது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். இது 2 யாருக்கு நல்லதுக்காக சொல்லியிருக்காரு? நமக்காக தான். ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காக தான் சொல்லியிருக்காரு. அவர் நாமத்தை எடுத்து யோவான் 14:14 நீங்க வாசிச்சு பாருங்க, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் செய்வேன். ஒரு தகப்பன் பாருங்க, அவருடைய சொத்து யாருக்கு போய் சேரும்? அவரு பாருங்க, அவர் ஊர்ல இருக்கலாம், வெளிநாட்டுல இருக்கலாம், இல்ல வெளியூர்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த தகப்பனுக்கு நீங்க பிள்ளையா பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தகப்பனுடைய சொத்து உங்களுக்கும் எனக்கும் தான் இல்லைங்களா? ஒரே தகப்பனுக்கு நீங்களும் நானும் பிள்ளையா இருக்கோம்னா அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம தான் பங்கிட்டு எடுத்துக்கொள்ளுவோம். இன்னைக்கு இயேசுதான் நம்மளுடைய தகப்பன். அந்த தகப்பன் பாருங்க, அவர் எல்லாருக்குமே சொத்து வச்சிருக்காரு. இன்னைக்கு எதை கொண்டு நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா, அவர் நாமத்தை கொண்டுதான் எடுக்க முடியும். அந்த நாமத்தை நம்ம மறுதலிக்காம, அந்த நாமத்தின் மித்தமா தான் நம்ம ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி நம்ம பார்க்கும்போது பாருங்க, அந்த நாமத்தை வச்சு நம்ம அவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்க நமக்கு அவர் நாமம் வேணும். 2வது அவருடைய கட்டளை, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருப்பார். சில தகப்பன்மார்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொத்துக்களை என்ன செய்வாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அவனுக்கு போய் அந்த உரிமை கொண்டாட முடியும்னு எழுதி வச்சிருவாங்க. சில பேர் 18 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு உரிமை கொண்டாட முடியும்னு கவர்மெண்ட் சொல்றாங்க இல்லையா? அப்படிதான் பாருங்க, சில பேர் சில விதமாக சட்டத்திட்டங்களை வகுத்து வச்சிருக்காங்க.
இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நம்ம மறுதலிக்காம அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நம்ம என்னைக்கு பிடிச்சுக்கிறோமோ, இயேசு என் தேவன் என்று நிச்சயமாகவே திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக தேவன் வச்சிருக்காரு. நீங்க ஒருவேளை அலைஞ்சி திரிஞ்சி பல வேலையை தேடி இன்னைக்கு காசு சம்பாதிக்க ஓடுன்னு ஓடி இன்னைக்கு அலன்னு அலைஞ்சி இந்த வெயிலையும் மழையிலையும் நான் இப்படியெல்லாம் சுத்துறேன், ஆனா ஒரு ஆசீர்வாதமே இல்லையே நினைச்சு நீங்க துக்கப்பட்டுட்டு இருந்தா, கடவுள் உங்களை போல மனுஷங்களுக்காக தான் அவர் சொல்றாரு பாருங்க, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது. நீங்களா நினைச்சுக்கிறீங்க என் ஆசீர்வாதம் எல்லாம் பூட்டப்பட்டாச்சு, இனிமேட்டுக்கு வரவே வராது, இனிமே நான் ஜெயிக்கவே முடியாது, இதெல்லாம் பிசாசு பேசுறாங்க. பிசாசு பேசுற சத்தத்தை பார்க்கிலும் தேவன் சொல்ற வார்த்தையை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது. வாழ்க்கையில எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள் வந்த தலைவர்களை கொஞ்ச நேரம் நீங்க பாருங்க. பெரிய பெரிய தலைவருடைய வாழ்க்கைய நீங்க பின் சென்று பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வாழ்க்கையில படாத பாடுகளை பட்டிருக்கலாம், கஷ்டங்களை பட்டாங்க. அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி தான் பாருங்க நம்ம காந்தி கூட சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அதனால பாருங்க, திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக இருக்கு. இன்னைக்கு அந்த வாசலை கண்டுபிடிக்க நம்ம ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. திறந்த வாசல் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். ஆமாப்பா, இது வரைக்குமே எங்க வாழ்க்கையில எல்லாமே மூடப்பட்டுருச்சே, என் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை இதோட எல்லாமே க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மனிதர்களுக்காக நீ ரத்தம் சிந்தி ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களும் அழிந்து போகக்கூடாது, அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்களுடைய வாசல்கள் பூட்டப்படாம இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க மீட்டெடுத்திருக்கீங்க. அதை ஞாபகப்படுத்துகிற ஆவியானவரை நீங்க ஞாபகப்படுத்தி தேவ பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காம தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஆவியை கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.